ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். குரூப் டிக்கான ரிவிஷன் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு குரூப் டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான மேக்ஸ் கொஷின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ரயில்வே எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸு. ஸோ ஆகஸ்ட் 3ஆம் தேதி குரூப் டி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைம்ல ஜென்ரல் அவேர்னஸுக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் எனக்கு எங்க படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க CAPDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999. ஆனா குரூப் டி போற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்ப மேக்ஸ், ரீசனிங்கு, சயின்ஸுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்டா நடந்து முடிஞ்ச குரூப் டியோட 101 ஷிஃப்ட்ல கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 101 ஷிஃப்ட்ல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு 4 ஷிஃப்ட் வந்து கவர் பண்ற மாதிரி உங்களுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டீம் வந்து அதோட PDF பிளஸ் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல குரூப் டியோட ஃபைனல் பேட்ச்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு. நான் இப்ப லாஸ்ட் மினிட்ல இந்த 101 ஷிஃப்ட்டையும் ரிவிஷன் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா குரூப் டிக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டிக்கு மட்டும் கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 199 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா கரண்ட் அஃபேருக்கான அக்சஸ் கொடுத்துருவாங்க. குரூப் டிக்கு டெஸ்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்க டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின் 7 மே 2026 RRB NTPC அண்டர் கிராஜுவேட்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி நாம 15 கொஸ்டின் வந்து இதுல சால்வ் பண்ணியாச்சு. ரிமைனிங் 15 கொஸ்டின்ஸ் வந்து இப்ப சால்வ் பண்ணலாம். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? டியூரிங் எ சேல் 40% ஆஃப் த குட்ஸ் ஆர் சோல்ட் அட் எ ப்ராஃபிட் ஆஃப் 10%. ஆஃப் த ரிமைனிங் குட்ஸ் 25% ஆர் சோல்ட் அட் எ ப்ராஃபிட் ஆஃப் 15% and the rest are sold at a loss of 29%. If there is an overall loss of X%, find the value of X. ஒரு விற்பனையின் போது 40% பொருட்கள் வந்து 10% லாபத்தில் விற்கப்படுகிறது. மீதி இருக்கக்கூடிய பொருட்கள்ல 25% பொருட்கள் வந்து 15% லாபத்தில் விற்கப்படுகிறது. அது போக எஞ்சியவை வந்து 29% நஷ்டத்தில் விற்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக X% நஷ்டம் ஏற்பட்டால் Xன் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஈஸியான கொஸ்டின் தான். மொத்தமா இருக்கக்கூடிய பொருட்கள், டோட்டலா இருக்கக்கூடிய பொருட்களை வந்து 100% அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, டோட்டலா இருக்கிற பொருட்களை வந்து 100% எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எவ்வளவு விக்கிறோம்? 40% பொருட்களை. மொத்தம் 100 பொருள் இருக்கு. 100ல எத்தனை பொருள் விக்கிறோம்? 40 பொருள் விக்கிறோம். அதானே சொல்லியிருக்காங்க. 100ல 40 பொருள் வந்து விக்கிறோம். ஓகே, சோ வித்தாச்சு. அப்ப 100 பொருள் இருக்கு. அதுல 40 வித்தாச்சு அப்படின்னா மீதி எத்தனை இருக்கும்? 60 வந்து மீதி இருக்கும். ஓகேவா, சோ அந்த மீதி இருக்க 60ல 25% பொருட்களை வந்து எத்தனை சதவீதம் லாபத்துல விக்கிறோம்? 15% லாபத்துல விக்கிறோம். ஓகே, நல்லா கவனிங்க. மொத்தம் 100 பொருள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 40% பொருட்கள்லாம் எத்தனை பொருட்கள்? 40 பொருட்கள். அதை எவ்வளவு லாபத்துல விக்கிறோம்? இத 10% லாபத்துல விக்கிறோம். ஓகேவா, அந்த 100ல 40 வித்தாச்சு. மிச்சம் எத்தனை இருக்கும்? 60 இருக்கும். அந்த 60ல ஒரு 25% பொருட்கள் நாம எடுக்கிறோம் இப்போ. அப்ப 60ல மொத்தம் இப்போ 60 இருக்கு. மீதி 60 இருக்கு. 60ல 25% பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? ஒரு 25 25 4 25 100. சோ 15 4 60. அப்ப இப்ப இருக்கக்கூடிய 60 பொருள்ல 25% பொருட்கள் எடுத்தோம்னா எத்தனை பொருள் வரும்? மீதி எத்தனை பொருள் வரும் நமக்கு? இங்க 15 பொருள் இருக்குமா? ஓகே, 60ல 15 எடுத்தாச்சு. அந்த 15 பொருட்களை எத்தனை சதவீதம் லாபத்துல விக்கிறோம்? 15% லாபத்துல விக்கிறோம். ஓகேவா, அப்ப 60ல 15 பொருள் வித்தாச்சு. மீதி எத்தனை இருக்கும்? 45 பொருள் இருக்குமா? அப்ப மீதி இருக்கக்கூடிய 45 பொருள் எஞ்சியவைய எத்தனை சதவீதம் நஷ்டத்துல விக்கும்? 29% நஷ்டத்துல விக்கிறோம். அதனால -29 போட்டுடலாம். ஓகே, தெளிவா புரியுதா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இனிஷியலா இருக்கக்கூடியதை 100ன்னு எடுத்துக்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் 40%ன்னு சொல்லிட்டாங்க. அதனால 40 பொருள் வரும். மீதி 60 இருக்கு. 60 25%ன்னு பிரிக்கிறோம். ஓகேவா, அப்ப 25% பார்த்தோம்னா 15ன்னு வரும். அப்ப 15 போக மீதி எத்தனை இருக்கும்? 45 இருக்கும். அப்ப இருக்கக்கூடிய பொருட்களை இந்த மாதிரி நாம பிரிச்சாச்சு. ஒட்டுமொத்தமாக X% நஷ்டம் ஏற்படுதுன்னா Xோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதை என்ன மாதிரி நாம சால்வ் பண்ணலாம்? 40 பொருளை வந்து 10% லாபத்துல விக்கிறோம். 15 பொருளை 15% லாபத்துல, 45 பொருளை
29% நஷ்டத்துல விக்கிறோம். அப்போ வெயிட்டட் ஆவரேஜ் கான்செப்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? வெயிட்டட் ஆவரேஜ்னு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 40, 15, 45 எல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு பெரிய நம்பரா இருக்கு. அப்ப இத நான் ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணிக்கிடட்டா? கொஞ்சம் சின்ன நம்பரா இருக்கும். எல்லாத்தையும் 5ஆல கட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? இது 5ஆல கட் பண்ணேன்னா 8 5 40, இது 3 5 15, இது 9 5 45ன்னு கிடைச்சிரும். அப்ப இது 8 பொருள்னு ஆகிருமா? ரேஷியோவா மாத்திக்கிறேன். ஓகேவா? சோ அப்ப 8:3:9ன்னு இருக்கும். அப்போ வெயிட்டட் ஆவரேஜ் கான்செப்ட் படி பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல எவ்வளவு கிடைக்கும்? 8 × 10 ரூ. 80 கிடைக்கும். 2வது இருக்கிறதுல எனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? 15 × 3 ரூ. 45 கிடைக்கும். 3வது இருக்கிறதுல 9 பொருள் இருக்கு. எனக்கு நஷ்டம் கிடைக்கி. சோ 29 × 9 9 9 81 18 8 26. அப்போ -261. டோட்டலா எத்தனை பொருள் இருக்கு? 9 3 12 12 8 20. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. சோ 20ன்னு போட்டுறலாமா? இப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 125 -261 டிவைடட் பை 20. இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தேன் அப்படின்னா -136ன்னு கிடைக்கும். டிவைடட் பை 20. இப்போ கட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 6 2 12 8 2 16. இங்க ஒரு 0 இருக்கா? ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிரலாம். அப்போ -6.8. அப்போ -6.8%. அப்போ லாஸ் வந்து எவ்வளவு? 6.8% லாஸ் வருது. இப்போ ஃபைனல் ஆன்சர் எனக்கு பிளஸ்ல வந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட். ஆனா எனக்கு மைனஸ்ல வருது. அதனால எனக்கு லாஸ் எவ்வளோ அப்படின்னா 6.8%. ஓகே. இதே மாதிரி கொஸ்டின் தான் குரூப் டில எப்படி கேட்டிருப்பாங்கன்னா வாஷிங் மிஷின், டிவி அதோட விலை வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகுது. இதோட விலை இப்படி கம்மி ஆகுதுங்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதே வெயிட்டட் ஆவரேஜ் கான்செப்ட் வச்சு நம்ம சால்வ் பண்ணிருப்போம். குரூப் டியோட 101 ஷிஃப்ட்டும். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம 101 ஷிஃப்ட்டோட மேக்ஸ் வந்து சால்வ் பண்ணதுனால தான் யூடியூப்ல வந்து என்டிபிசி யூஜியோட கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ இந்த லெவல் கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா குரூப் டியோட மேக்ஸ்ல வந்து ஃபுல் மார்க் வாங்கிரலாம். ஓகே. இந்த கொஸ்டின்ல பாருங்க. 2 numbers are in the ratio 4:5. Their LCM வந்து 240. What is the sum of the two numbers ன்னு சொல்லியிருக்காங்க. 2 எண்களோட விகிதம் 4:5ங்கிற விகிதத்துல இருக்கு. அதோட மீச்சியமா வந்து 240 அப்படின்னா அந்த எண்களின் கூடுதல் என்ன? அந்த எண்களை எப்படி எடுத்துக்கலாம்? 2 எண்களோட ரேஷியோ எப்படி கொடுத்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து 4a எடுத்துக்கலாம். 2வது நம்பரை வந்து 5a எடுத்துக்கலாம். இல்ல 4x 5x உங்க இஷ்டம் தான். எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 4a, செகண்ட் நம்பர் வந்து 5a நான் எடுத்துக்கிறேன். ஓகே. அதோட எல்சிஎம் என்ன சொல்லியிருக்காங்க? 240ன்னு சொல்லியிருக்காங்க. 4a 5a இதுக்கு நான் எல்சிஎம் எடுத்தேன்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும்? எப்படி எடுப்போம் எல்சிஎம்? 4a 5aன்னு இருக்கும். 2லயும் a பொதுவா இருக்கு. a எடுத்துடலாம். 4 5. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 4 5 20 20aன்னு கிடைக்கும். அப்ப எல்சிஎம் எவ்வளவு? 20aன்னு கிடைக்கும். ஓகேவா? இதுல இருந்து 20a எல்சிஎம் 20aன்னு கிடைச்சிருது. கொஸ்டின்ல எல்சிஎம் 240ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 20a = 240. இதுல இருந்து a யோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? a = 12 அப்படின்னு கிடைக்குமா? கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அவ்விரண்டு எண்களின் கூடுதல் என்ன? ஒரு நம்பர் என்னது? 4a, இன்னொரு நம்பர் என்னது? 5a. அப்ப கூடுதல் என்ன வரும்? 4a + 5a. இதுதான் அதோட கூடுதல். என்ன வரும்? 9aன்னு கிடைக்கும். இதான் அதோட கூடுதல். a யோட மதிப்பு எவ்வளவு? 12. அப்ப இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 9 × 12 9 12 108ன்னு கிடைக்கும். அப்ப அந்த இரண்டு எண்களின் கூடுதல் எவ்வளவு அப்படின்னா 108. 108ங்கிறது ஆப்ஷன் ஏ. கிளியரா புரிஞ்சிருச்சா? அந்த நம்பரை 4x 5xன்னு வச்சுக்கலாம். கொஸ்டின்ல எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. அப்ப இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது 20xஓ இல்லைன்னா 20aயோ கிடைக்கும். அதுல இருந்து a யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா என்னது? ஈஸியா நாம வந்து அந்த நம்பர்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே. உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின் என்ன அப்படின்னா அதோட HCF என்ன? அந்த இரண்டு எண்களின் மீபோவா என்னங்கிறத மறக்காம சொல்லுங்க. பேப்பர் பெண்ணே எடுக்க வேண்டாம். இங்கேயே ஆன்சர் இருக்கு. HCF என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின்ல பாருங்க. Sum of the present ages of mother and her daughter is 50 years. 5 years ago, mother's age was 7 times daughter's age. What is the present age of the mother? ஒரு தாய் மற்றும் அவரது மகளின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் 50 ஆண்டுகள் ஆகும். ஓகே. பிரசன்ட்ல
கூட்டுத்தொகை வந்து எவ்வளவு அப்படின்னா 50. 5 ஆண்டுகளுக்கு முன்பு தாயின் வயது மகளின் வயதை விட 7 மடங்காக இருந்தது. அப்போ 5 இயர்ஸ் எகோல பார்த்தோம் அப்படின்னா இது மதர், இது டாட்டர்னு போட்டுடலாம். அப்ப டாட்டருக்கு 1 வயசு அப்படின்னா அம்மாவுக்கு எத்தனை வயசா இருக்கும்? 5 இயர்ஸ் எகோல 7 வயசா இருக்கும். ஓகே. சோ அம்மாவுக்கு எத்தனை வயசா இருக்கும்? 7 வயசா இருக்கும். இப்போ பிரசன்ட்ல அவங்க வயதுகளின் கூட்டுத்தொகை 50. அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வயதுகளின் கூட்டுத்தொகை என்னவா இருந்திருக்கும்? இப்ப 2 பேரோட வயசையும் நான் கூட்டுறேன். அம்மாவோட வயசையும் பொண்ணோட வயசையும் நான் கூட்டுறேன் அப்படின்னா எனக்கு 50 கிடைக்குது. அதே 5 வருஷத்துக்கு முன்னாடினா அவங்க வயதுகளின் கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்? 45 மேம் அப்படின்னு சொல்லாதீங்க, தப்பு. ஏன்னா இங்க யாரெல்லாம் இருக்கா? இந்த கூட்டுத்தொகையில யாரெல்லாம் இருக்காங்க? அம்மாவும் இருக்காங்க, டாட்டரும் இருக்காங்க. அவங்க வயதுகளின் கூட்டுத்தொகை தான் 50. அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கிறேன்னா, அம்மாவுக்கு ஒரு 5 வயசு கம்மியாகும், பொண்ணுக்கு ஒரு 5 வயசு கம்மியாகும். அப்ப கூட்டுத்தொகையில எவ்வளவு கம்மியாகும்? 5 இயர்ஸ் எகோ அவங்க வயதுகளின் கூட்டுத்தொகை என்னவா இருந்திருக்கும்? 50 மைனஸ் 10 40ன்னு இருந்திருக்கும். ஓகே. பிகினர் இந்த இடத்துல தான் கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி தானே, அப்ப 50 மைனஸ் 5 45 தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்க எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. அதனால இவங்களுக்கு ஒரு 5 வயசு கம்மியாகும், பொண்ணுக்கு ஒரு 5 வயசு கம்மியாகும். அப்போ 5 இயர்ஸ் எகோ அவங்களோட கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்? 40ன்னு இருக்கும். 5 இயர்ஸ் எகோ நமக்கு ரேஷியோ தெரியும். ரேஷியோ என்ன தெரியும்? 7:1ன்னு தெரியும். 5 வருஷத்துக்கு முன்னாடி. 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டுத்தொகையும் தெரியும். அப்ப இத கூட்டினா என்ன வரும்? 8 பார்ட். அப்ப 8 பார்ட் ஈக்குவல் டு 40. 1 பார்ட் என்ன கிடைக்கும்? 40/8 5ன்னு கிடைக்கும். ஓகே. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? தாயின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி தாயோட வயது எத்தனை? 7 பார்ட். 1 பார்ட் 5ன்னா 7 பார்ட் என்ன வரும்? 7 × 5 35. இது எப்போ? 5 இயர்ஸ் எகோ. 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது தானே. அப்ப பிரசன்ட்க்கு வரணும்னா என்ன பண்ணணும்? அம்மாவுக்கு 5 வயச கூட்டணும். அப்போ 40 இயர்ஸ். ஓகேவா? 40 இயர்ஸ். அப்ப பிரசன்ட்ல அம்மாவோட வயசு என்ன அப்படின்னா 40. ஓகே. அப்ப பிரசன்ட்ல பொண்ணோட வயசு என்னவா இருக்கும்? 1 பார்ட் 5ன்னு தெரியும். அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணோட வயசு வந்து 5. இப்ப பிரசன்ட்க்கு வரணும்னா ஒரு 5 கூட்டணும். அப்ப பொண்ணோட வயசு என்னவா இருக்கும்? 10 வயசா இருக்கும். ஓகே. அம்மாவோட வயசு 40, பொண்ணோட வயசு வந்து 10. இப்ப 2யும் கூட்டி பாருங்க. கொஸ்டின்ல சொன்ன 50 வந்திருக்கும். ஓகேவா? பிரசன்ட் ஏஜோட கூட்டுத்தொகை 50 வந்துருச்சு. ஓகே. கிளியரா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ரேஷியோ கையில இருக்கு, கூட்டுத்தொகை கையில இருக்கு. 1 பார்ட் என்னன்னு கண்டுபிடிக்க போறீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்காங்களா? இல்லனா பிரசன்ட்ல கேட்டிருக்காங்களாங்கிறத பார்க்க போறீங்க. சப்போஸ் இப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவோட வயசு என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? 7 × 5 35. பொண்ணோட வயசு 5. ஓகேவா? சோ இது 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வயசு. ஓகே. அடுத்த கொஸ்டின். A rectangular garden has a length of 25 meters and a width of 18 meters. If a path of uniform width 2 meters is constructed around the outside of the garden, what is the perimeter of the outer edge of the path? ஒரு செவ்வக வடிவ தொட்டியின் நீளம் வந்து 25 மீட்டர் இருக்கு. ஓகேவா? 25 மீட்டர் இருக்கு. அதன் அகலம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு செவ்வக வடிவ தொட்டிய நான் வரைஞ்சுக்கிறேன். இதோட நீளம் வந்து 25 மீட்டர், அகலம் வந்து 18 மீட்டர் வந்து இருக்கு. இத்தொட்டியோட வெளிப்புறத்துல 2 மீட்டர் சீரான அகலம் உள்ள ஒரு பாதை அமைக்கப்பட்டால், சோ இந்த வெளியில வந்து நான் இந்த மாதிரி ஒரு பாதை அமைக்கிறேன். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு பாதை அமைக்கிறேன். அதோட அகலம் பாத்தீங்க அப்படின்னா 2 மீட்டர். அதாவது இங்க இருந்து இங்க வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மீட்டர் இருக்கும்னு சொல்றாங்க. இங்க இருந்து இங்க பார்த்தாலும் 2 மீட்டர் தான். இதுல இருந்து இதுவரை 2 தான். இதுல இருந்து 2 மீட்டர் தான். இதுல இருந்தும் 2 மீட்டர் தான். ஓகேவா? அப்ப இதுல இருந்து இதுவரை 2 மீட்டர்னா, இதுல இருந்து இதுவரை எத்தனையா இருக்கும்? அந்த பாதையோட அளவு 2 மீட்டர் தான் இருக்கும். ஓகேவா? சோ அப்போ இப்படி பார்த்தாலும் 2 மீட்டர் தான். இது பாதை தானே. இப்படி பார்த்தாலும் 2 மீட்டர் தான். இப்படி பார்த்தாலும் 2 மீட்டர் தான். அப்ப இங்க பார்த்தாலும் என்னவா இருக்கும்? 2 மீட்டர் தான் இருக்கும். ஓகேவா? அப்ப இங்க பார்த்தாலும் எத்தனையா இருக்கும்? 2 மீட்டர் தான் இருக்கும். இங்க பார்த்தாலும் எத்தனையா இருக்கும்? 2 மீட்டர். பாதையோட அளவு 2 மீட்டர்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எப்படி கோடு போட்டு பார்த்தாலுமே உள்ள இருக்க அந்த பாதையோட அளவு வந்து எத்தனை? 2 மீட்டர் தான். அந்த பாதையின் வெளிப்புற விளிம்பின் சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப பாதையோட வெளிப்புற சுற்றளவுன்னா இதுதான். ஓகேவா? இத சுத்தி நாம அளந்து என்ன அளவுன்னு சொல்லணும். சுற்றளவு என்னன்னு. ஓகே. நமக்கு என்ன தெரியும் இதுல? இதுல இருந்து இது வரைக்கும் 25ன்னு தெரியும். இதுல இருந்து இது வரைக்கும் 25ன்னு தெரியும். இதுல இருந்து இதுவரை என்னன்னு தெரியும்? 2 மீட்டர்ன்னு தெரியும் பாதை. இதுல இருந்து இதுவரை என்னன்னு தெரியும்? 2ன்னு தெரியும். அப்ப இதுல இருந்து இதுவரை 25ன்னா, இதுல இருந்து இது வரைக்கும் என்னவா இருக்கும்? 2 + 25 + 2. அப்ப டோட்டலா என்ன இருக்கும்? 29ன்னு கிடைக்குமா? ஓகே. சோ இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் நமக்கு என்னன்னு தெரியும்? இதுல இருந்து இது வரைக்கும்
18ன்னு தெரியும். ஏற்கனவே இங்க பாதையோட அளவு 2ன்னு தெரியும். இங்கேயும் 2ன்னு தெரியும். அப்ப இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு என்னவா இருக்கும்? இங்க இருந்து இங்க வரைக்கும் 18 + 2 + 2 டோட்டலா 18 நாளும் 22ன்னு கிடைக்கும். அப்ப வெளிப்புற சுற்றளவுக்கு லென்த்தும் கிடைச்சிருது, பிரெத்தும் கிடைச்சிருது. செவ்வகத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 2 × L + B. அப்ப 2 × L எவ்வளவு? 29. B எவ்வளவு? 22. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2 × 51. 29ம் 20 49 2 51. ஸோ அப்ப ஆன்சர் 102 மீட்டர்ஸ். அவ்வளவுதான். 102 மீட்டருங்கிறது ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் போயிருவோமா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதுக்கு இந்த படம் வரைஞ்சது வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான், எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக படம் வரைஞ்சு சொன்னேன். எக்ஸாம்ல நீங்க டைரக்டா பார்த்ததுமே சொல்லிடலாம். உள்புறத்துல 25 இருக்குன்னா வெளிப்புறத்துல எவ்வளவு வரும் அப்படின்னா, அந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 இதாகும் போது நீளம் வந்து 29ஆ மாறும். அகலம் வந்து பாத்தீங்கன்னா அங்கோடி 2 இங்கோடி 2 மீட்டர் சேரும்போது 22ஆ மாறும். அப்ப டோட்டலா நமக்கு 2 × L + B. அப்போ 102ன்னு சொல்லிடலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின். A train 380 meter long crosses a stationary train of length 340 meter in 16 seconds. Find the speed of the train. 380 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் 340 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயிலை 16 வினாடிகளில் கடக்கிறது. அந்த ரயிலின் வேகம் என்ன? ஓகேவா? ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை கடக்குது. ஓகே. அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்டன்ஸ்ங்கிறது யாரு? 2 ட்ரெயினோட லென்த்தையும் ஆட் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு என்னது? டிஸ்டன்ஸ். நமக்கு என்ன தெரியும்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்னு தெரியும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வேகம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட லென்த் வந்து 380, ரெண்டாவது ட்ரெயினோட லென்த் வந்து 340. ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 380 + 340 300 300 600 80 40 120. ஸோ 720ன்னு கிடைக்கும். ஓகேவா? இல்லைன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணுங்க. 380 340 0 2 7 720ன்னு கிடைக்கும். டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். எவ்வளவு டைமுக்குள்ள கடக்குது? 16 செகண்டுக்குள்ள. டிவைடட் பை 16ன்னு போட்டுடலாமா? ஓகே. இப்போ நமக்கு கிடைக்கிறது என்னது? இங்க மீட்டர்ல கொடுத்தோம். இங்க வந்து டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர்ல இருந்துச்சு. டைம் வந்து செகண்ட்ஸ்ல இருந்துச்சு. அப்ப ஸ்பீட் வந்து மீட்டர் பெர் செகண்ட்ல கிடைக்கும். ஆனா அவங்க கேட்டிருக்கிறது எதுல? ஆப்ஷன்ல கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 16 16 4 16 64. ஓகேவா? திருப்பி 5 16 80. ஓகே. சோ கட் பண்ணியாச்சு. அப்ப ஸ்பீடு வந்து 45 மீட்டர் பெர் செகண்ட்னு கிடைக்கும். இத கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்தணும். கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருந்து மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும் அப்படின்னா 5/80னால மல்டிப்ளை பண்ணணும். எங்க சொல்லி கொடுத்திருக்கேன்? ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல நம்ம கான்செப்ட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல இதான் சொல்லி கொடுத்திருக்கேன். மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்தணும் அப்படின்னா எதால மல்டிப்ளை பண்ணணும்? 18/5ஆல மல்டிப்ளை பண்ணணும். இது எல்லாமே பேசிக். இப்ப நம்ம எங்க இருந்து எங்க போனோம்? மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் ஹவருக்கு போனோம். அப்போ 45 இருக்கா? 45 இன்ட்டு என்ன பண்ணணும்? 18/5ஆல மல்டிப்ளை பண்ணணும். எங்க இருந்து எங்க போறோம்? மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்துறதுக்கு. கட் பண்ணோம் அப்படின்னா 1 5 9 5 45 மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் 2ல முடியணும். 2ல முடிகிறது ஆப்ஷன் ஏ மட்டும்தான். இதுதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். மல்டிப்ளை பண்ணாலும் 9 8 72 162 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கிடைக்கும். ஓகே. உட்கார்ந்து மல்டிப்ளை பண்ணாலும் அதான் வரப்போகுது. யூனிட் டிஜிட் வச்சு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க எவ்வளவு ஈஸியா கேட்டிருக்காங்கன்ட்டு. சோ NTPC UG 12th லெவல் எக்ஸாம்லயே இவ்வளவு ஈஸியா கேட்டிருக்காங்க. 7 மே ஷிஃப்ட் 3ல கேட்ட கொஸ்டின் 1.5 இன்ட்டு 0.2 டிவைடட் பை 0.3. இதை கட் பண்ணணும். ஓகேவா? சோ உட்கார்ந்து மேலே கீழே 100ஆலலாம் மல்டிப்ளை பண்ண வேண்டாம். சோ என்ன பண்ணுவோம்? இங்க ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா? இங்க ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா? இந்த புள்ளி புள்ளி கேன்சல் பண்ணி விட்டுருங்க. ரைட்டா? இப்போ கேன்சல் பண்ணிட்டோம்னா இதுக்கும் புள்ளி போயிரும், இதுக்கும் புள்ளி போயிரும். அப்ப இங்க 3 இருக்கும், இங்க 15 இருக்கும். 1 3 3 5 3 15. இப்ப 5 இன்ட்டு 0.2 5ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 10 கிடைக்கும். ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா? அப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 1.0ன்னு கிடைக்கும். அதை எப்படி எழுதலாம்? 1ன்னு எழுதலாம். 1ங்கிறது ஆப்ஷன் பி. ஜஸ்ட் 1 or 2 செகண்ட்ல ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின். நமக்கு கரெக்டான பிராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாம்ல எல்லாராலையுமே மேக்ஸ்ல ஃபுல் மார்க், ரீசனிங்ல ஃபுல் மார்க் வாங்க முடியும். 90க்கு மேல எல்லாராலையும் ஸ்கோர் பண்ண முடியும். Cost price of 25 article is same as the selling price of X articles. Profit வந்து 25% அப்படின்னா what is the value of X?
25 பொருட்களின் அடக்க விலையானது 25 பொருளோட அடக்க விலை வந்து எக்ஸ் பொருட்களோட விற்ற விலைக்கு சமம். நான் எழுதியிருக்கிறது புரியுதா? 25 பொருளோட அடக்க விலை அதான் சிபின்னு போட்டிருக்கேன். எக்ஸ் பொருளோட விற்ற விலை அதான் எஸ்பின்னு போட்டிருக்கேன். சமம்ங்கிறதுனால ஈக்குவல் டு போட்டிருக்கேன். ரைட்டா? இப்போ லாபம் வந்து எவ்வளவு? 25%. ப்ராஃபிட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 25%ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 25%ஐ ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதலாம்னு சொல்லி கொடுத்திருக்கேன். 25/100ன்னு எழுதுவோம். அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1/4ன்னு கிடைக்கும். அப்ப இதை எப்படி எழுதலாம்? காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ்ன்னு எழுதிக்கலாம். இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல இருந்துச்சுன்னா இதுல கீழே இருக்கிறது தான் என்னது? காஸ்ட் பிரைஸ். 4 ரூபாய் மதிப்புள்ள பொருளுக்கு 1 ரூபாய் லாபம் கிடைக்குது. அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 4 ரூபாய்க்கு 4 ரூபாய் தான் அந்த பொருளோட மதிப்பு. 1 ரூபாய் லாபம் வச்சு விக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 4 + 1 5 ரூபாய்க்கு விற்போம். விற்ற விலை எவ்வளவு? 5 பார்ட். ஓகேவா? சோ இப்போ இது காஸ்ட் பிரைஸ் வந்து 4ன்னு தெரிஞ்சிரும். செல்லிங் பிரைஸ் வந்து 5 பார்ட்ன்னு தெரிஞ்சிரும். காஸ்ட் பிரைஸுக்கும் செல்லிங் பிரைஸுக்கும் உள்ள ரேஷியோ. நமக்கு இங்க எழுதியிருக்கோமா 25 சிபி = எக்ஸ் எஸ்பின்னு. அப்ப சிபி எஸ்பிய ஒரு பக்கம் கொண்டு வாங்க. சிபி மேல இருக்கட்டும். எஸ்பிய கீழே கொண்டு வந்துருங்க. இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. எஸ்பி = எக்ஸ் பை இந்த 25 கீழே கொண்டு வந்துருங்க. ஒண்ணுமே பண்ணல. இங்க இருக்க எஸ்பி எங்கேயும் இங்க இருக்க 25 இங்கேயும் கொண்டு வந்திருக்கோம். x/25ன்னு மாறும். அப்ப சிபி எவ்வளவு? காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? எக்ஸ் ருபீஸ். செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 25 ருபீஸ். நமக்கு இங்க ரேஷியோல என்ன தெரியும்? சிபி வந்து 4 பார்ட்ன்னு தெரியும். எஸ்பி வந்து 5 பார்ட்ன்னு தெரியும். ஓகேவா? இங்க எஸ்பில எவ்வளவு தெரியும்? 25 ரூபான்னு தெரியும். அப்ப 5 பார்ட் எதுக்கு ஈக்குவல்? 25க்கு ஈக்குவல். ஈக்குவேட் பண்ணலாமா? இங்க சிபி எஸ்பியோட ரேஷியோ தெரியும் 4:5ன்னு. ஓகேவா? அப்ப இது எஸ்பி வந்து 5 பார்ட். இங்க 25க்கு ஈக்குவல். அப்ப 5 பார்ட் 25 அப்படின்னா 1 பார்ட் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். 1 5 5 5 5 25. ஓகே, புரிஞ்சிருச்சா? இந்த பக்கம் அவன் கொடுத்த ப்ராஃபிட்ட வச்சு சிபிஎஸ்பியோட ரேஷியோ கொண்டு வந்துட்டோம். இங்க கொடுத்த அவன் கொடுத்த க்ளூவை வச்சு சிபி எக்ஸ் ருபீஸ் எஸ்பி 25ன்னு கொண்டு வந்தாச்சு. அப்ப 5 பார்ட் 25னா 1 பார்ட் என்ன கிடைக்கி? 5ன்னு கிடைக்கி. காஸ்ட் பிரைஸ் எத்தனை பார்ட்? 4 பார்ட். 1 பார்ட் 5னா 4 பார்ட் என்ன வரும்? 4 × 5 20. ரைட்டா? சோ 20 அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. ஏன்னா நமக்கு எக்ஸின் மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. எக்ஸ்ங்கிறது காஸ்ட் பிரைஸ். எக்ஸ் எத்தனை பார்ட் இருக்கு? 4 பார்ட். சோ 4 × 5 20ன்னு போட்டுறலாம். தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின். What is the mode of the following data? Okay, மோடுனா என்னன்னு சொல்லி கொடுத்திருக்கேன். எந்த நம்பர் அதிகமான அளவு ரிப்பீட் ஆகுதோ அதுதான் மோடுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்ப ஏ வந்து இப்போ இதை உட்கார்ந்து இதுல தேடாதீங்க ஸ்கிரீன்ல. இதுல எது அதிகமா ரிப்பீட் ஆயிருக்குன்னு. சோ என்ன பண்ணுங்க, ஆப்ஷனுக்கு வந்துருங்க. ஆப்ஷனுக்கு வந்துட்டோம்னா 41 இருக்கா? 41 எத்தனை டைம் வந்திருக்குன்னு பாருங்க. 41 ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கு. ரைட்டு. 51 எத்தனை டைம் வந்திருக்குன்னு பாருங்க. 51 1 2 3 3 தடவை வந்திருக்கா? 40 எத்தனை தடவை வந்திருக்குன்னு பாருங்க. 40 1 2 தடவை வந்திருக்கு. சரி, 2 தடவை. 42 எத்தனை தடவை வந்திருக்கு? ஒரு டைம் தான் நினைக்கிறேன். ஓகே, 1 2 தடவையா? சரி, இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. சோ 42 2 தடவை வந்திருக்கு. மோடுனா என்னது? எது அதிகமான அளவு ரிப்பீட் ஆகுதோ அதுதான் மோடு. அப்ப இங்க கொடுத்திருக்கிறதுல எது நிறைய டைம் வந்திருக்கு நமக்கு? 51 தான் 3 தடவை வந்திருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர்னு சொல்லிடலாம் மோடுன்னு. ஒரு செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாமா? எவ்வளோ ஈஸியான கொஸ்டின் இருக்குன்னு பாருங்க. மேக்ஸ்ல எல்லாம் ஃபுல் மார்க் வாங்கலாம். கரெக்டான பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா போதும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்ச ஒரு 6 மாசம் போதும். ஒரு பிகினருக்கு 6 மாசம் உட்கார்ந்து வெறித்தனமா படிச்சோம்னா 6வது மாசம் போஸ்டிங் வாங்கிரலாம். எக்ஸாம் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதி. இத சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. போர்டு மாஸ். ஓகே, இந்த கொஸ்டின் எல்லாமே ஒரிஜினல் ரயில்வே கொஸ்டின். 7 மே சிபிடி 1 ஷிஃப்ட் 3 என்டிபிசி யூஜி கொஸ்டின். இப்பதான் ரீசெண்டா மேல உள்ள கொஸ்டின். ஓகேவா? சோ போன மாசத்துல உள்ள கொஸ்டின் தான். ஓகேவா? சோ கரெக்டா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ போர்டு மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். போர்டு மாஸ் அப்ளை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பிராக்கெட்ல இருக்கிறத முடிச்சு விடணும். இங்க பிராக்கெட் பாருங்க. இந்த பிராக்கெட் எங்க முடியுது உங்களுக்கு? சோ இந்த பிராக்கெட் எங்க முடியுது? இங்க ஆரம்பிச்சு சோ இந்த இடத்துல முடியுது. ஓகேவா? சோ இந்த பிராக்கெட்டை நீங்க பார்க்காதீங்க. ஓகே, சோ இங்க ஆரம்பிச்சு இங்க பிராக்கெட் முடியுது. அடுத்த பிராக்கெட் எங்க முடியுது? கர்லி பிரேஸ் இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது. கர்லி பிரேஸுக்குள்ள போனேன்னா இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இதை முடிச்சு விடலாமா? இதை முடிச்சு விட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 26 6 32. 32ல 11 போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 32ல 11 போச்சு அப்படின்னா 21ன்னு கிடைக்கும். அப்ப இந்த பிராக்கெட்ல இருந்து இந்த பிராக்கெட் வரைக்கும் நம்ம என்ன சொல்லிடலாம்? இதுல இருந்து இது வரைக்கும் 21ன்னு சொல்லிடலாம். அடுத்து இங்க என்ன இருக்கு? -9 இருக்கு. -9 × 21. அப்ப 21யும் 9யும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 189ன்னு கிடைக்கும். இங்க மைனஸ் இருக்கா? அந்த மைனஸ போட்டுருங்க.
வெளியில என்ன இருக்கு 30 இருக்கு. அப்போ 30 மைனஸ் 189. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டு பெரிய நம்பர்ல என்ன அடையாளம் இருக்கோ அதை போடணும். 189ல 130 போச்சுன்னா 159 மைனஸ மறந்துடாதீங்க. மைனஸ் 159 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். A tank is normally filled by pipe A in 10 hours. Due to leak, tank takes 12 hours to fill. Find the time taken by the leak alone to empty a full tank. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு தொட்டி பொதுவா 10 மணி நேரத்துல வந்து என்ன ஆகும்? A வந்து ஃபில் பண்ணும். ஒரு தொட்டிய ஏங்கிற குழாய் வந்து 10 மணி நேரத்துல ஃபில் பண்ணும். ஒரு கசிவு இருக்கு. இங்க B அப்படிங்கக்கூடிய ஒரு கசிவு இருக்கு. அந்த கசிவு காரணமாக தொட்டி நிரம்புறதுக்கு வந்து 12 மணி நேரம் ஆகுது. முழுமையாக நிரப்பப்பட்ட தொட்டிய காலி பண்றதுக்கு இந்த கசிவு குழாய் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. அப்ப A வந்து 10 மணி நேரத்துல நிரப்போம். இப்ப A பிளஸ் L. ஓகேவா? சோ இது என்ன பண்ணும்? தொட்டிய காலி பண்ணக்கூடியது. A பிளஸ் L சேர்ந்து எவ்வளவு நேரம் ஆகுது? 12 மணி நேரம் ஆகுது. இப்ப இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 10க்கும் 12க்கும் எல்சிஎம் வந்து 60. இதுதான் என்னது? டோட்டல் ஒர்க். இப்ப இது 60ஆ மாத்தணும்னா 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். இது 60ஆ மாத்தணும்னா 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஏயோட திறமை எவ்வளோ அப்படின்னா 6 மணி நேரத்துல தொட்டிய நிரப்போம். ஓகேவா? இல்லைன்னா ஒரு நாளைக்கு சாரி ஏயோட திறமை எவ்வளோ அப்படின்னா ஒரு நாளைக்கு 6 கேக் பண்ணும். ஓகே, நான் தப்பா சொல்றேன். ஏயோட திறமை வந்து 10 மணி நேரத்துல தொட்டிய நிரப்போம். ஒரு நாளைக்கு ஏ வந்து 6 லிட்டர் தண்ணி ஊத்தும். 1 மணி நேரத்துக்கு ஏ வந்து 6 லிட்டர் தண்ணி ஊத்தும். ஓகே, இதுதான் ஏயோட திறமை. ஏ பிளஸ் எல் சேர்ந்துச்சு அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 5 லிட்டர் தண்ணி வந்து ஊத்தும். ஓகேவா? சோ இப்போ எனக்கு என்ன ஆகுது? ஏ வந்து 6 லிட்டர் 1 மணி நேரத்துக்கு. ஏ பிளஸ் எல் வந்து 5 லிட்டர். அப்ப எல் வந்து உங்களுக்கு என்ன வரும்? சோ எல் வந்து எவ்வளவு? 6 மைனஸ் 5 1. ஓகேவா? அப்போ 1 மணி நேரத்துக்கு இந்த லீக்கேஜ் ஆன குழாய் இருக்கு இல்லையா? இத பி எல் எப்படினாலும் எடுத்துக்கோங்க. நான் லீக்கேஜ்ங்கிறதுனால எல்ன்னு போட்டிருக்கேன். இல்லனா பி கூட போட்டுக்கலாம். ஓகேவா? அப்ப இது 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு தண்ணிய வெளியேற்றும்? 1 லிட்டர் தண்ணிய 1 மணி நேரத்துக்கு வெளியேற்றும். அப்போ இப்போ ஃபுல்லா தொட்டி நிரம்பணும் அப்படின்னா எவ்வளவு தண்ணி ஊத்தணும்? 60. ஓகே, இத பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் கான்செப்ட் படியும் நீங்க எடுத்துக்கலாம். டைம் அண்ட் ஒரு கான்செப்ட் படியும் எடுத்துக்கலாம். மொத்த வேலை முடியணும்னா எனக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தணும்? 60 லிட்டர் தண்ணி ஊத்தணும். இப்ப இந்த தொட்டி வந்து 60 லிட்டர் ஃபுல்லா இருக்கு. இப்போ பிங்க கூடிய குழாய் இல்லைன்னா இந்த லீக்கேஜ் குழாயை மட்டும் நான் திறந்து விடுறேன் அப்படின்னா எவ்வளவு நேரத்துக்குள்ள இந்த தொட்டி காலியாகும்? இதோட திறமை எவ்வளவு? 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் தண்ணிய வெளியேற்றும். ஓகேவா? அப்ப 60 லிட்டர் இருக்கு. அப்ப 60 லிட்டர் வெளியேற்றுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 60/1 60 மணி நேரம் ஆகும். ஓகே, 60 ஹவர்ஸ்ங்கிறது ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The mean proportion between two positive number is 30. Difference between the two numbers is 45. What is the smaller of the two numbers? ரெண்டு மிகை எண்களின் சராசரி விகிதம் மீன் ப்ரப்போர்ஷன். A, B ரெண்டு நம்பர் இருக்குன்னா அதோட மீன் ப்ரப்போர்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ரூட் ஏபி. ஓகே, மீன் ப்ரப்போர்ஷன் எவ்வளவு? 30. அப்ப ரூட் ஏபி ஈக்குவல் டு 30ன்னு சொல்லிட்டாங்க. அவற்றுக்கிடையே உள்ள வித்தியாசம் அதாவது A மைனஸ் B என்ன அப்படின்னா 45ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இந்த இரண்டு எண்களில் சிறிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இரண்டு எண்களில் சிறிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. வித்தியாசம் கொடுத்துட்டாங்க. ரூட் ஏபி கொடுத்துட்டாங்க. அப்ப எனக்கு ஏபி வேணும். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணா நான் என்ன கிடைக்கும்? ஏபி ஈக்குவல் டு 30 ஸ்கொயர்ன்னு கிடைக்குமா? ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணேன்னா ரூட் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 30 ஸ்கொயர்ன்னு இருக்கும். அப்ப ஏபி ஈக்குவல் டு 30 ஸ்கொயர். இதுல இருந்து ஏபி ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 900 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்ப எனக்கு ஏல இருந்து பிய கழிச்சா 45 வரணும். ஏயையும் பியையும் பெருக்குனா 900 வரணும். என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? ஏபிக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? சோ இந்த மாதிரி நீங்க பாசிபிலிட்டிஸ் யோசிச்சும் பண்ணலாம். ஓகேவா? சோ பாசிபிலிட்டிஸ் யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க 19 இருக்கு. சோ எப்படி எடுத்துக்கலாம்? 15 6 90. அப்போ 900. 15 60ன்னு எடுத்துக்கலாமா அந்த நம்பர்? பாசிபிலிட்டி யோசிச்சும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் எக்ஸாம் அப்ரோச் சொல்றேன். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல. பெருக்குனா 900 வரணும். அப்ப என்ன பாசிபிலிட்டி இருக்கு? 60 15 இருக்கு. அப்ப ஏயோட வேல்யூ 60, பியோட வேல்யூ 15ன்னு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, a மைனஸ் பி செக் பண்ணும்போது 45 வருது. ஏயையும் பியையும் மல்டிப்ளை பண்ணும்போது 900 வருதா? அப்ப ஏயோட வேல்யூ 60, பெரிய எண் 60, சிறிய எண் 15ன்னு சொல்லிடலாம். சோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். இது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல யோசிக்கிறது. இன்னொன்னு ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா ஃபார்முலா மெத்தட். ஃபார்முலா மெத்தட் படி பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியும்? a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 4ab தெரியும். இப்போ நாம வந்து இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? a பிளஸ் பி என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் 45 ஸ்கொயர் பிளஸ் 4 இன்ட்டு ab யோட வேல்யூ எவ்வளவு? 900. ஓகே, 4 இன்ட்டு 900.
45 ஸ்கொயர் என்ன? 1ல இருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் படிச்சிருக்கணும். அதுல 45 ஸ்கொயரோட வேல்யூ 2025 பிளஸ் 9 இன்ட்டு 4 3600 இருக்கும். அப்ப a plus b the whole square equal to உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 3 2 5 இங்க ஒரு 600 இங்க ஒரு 25 அப்போ 625 5 625 இங்க ஒரு 3000 இங்க ஒரு 2000 சோ 5000 இங்க ஒரு 600 ஒரு 25 625 அப்ப 5625 கிடைக்கும். அப்ப a plus b the whole square வந்து 5625னா a plus b என்ன வரும்? இதுக்கு ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தா இது 75ஓட ஸ்கொயர். அப்ப a plus b வந்து என்ன கிடைக்கும்னா 75ன்னு கிடைக்கும். ஓகே, a plus b கிடைச்சிருது. ஏற்கனவே கொஸ்டின்ல a minus b சொல்லியிருந்தாங்க. அப்ப a plus b வந்து உங்களுக்கு 75, a minus b வந்து 45 அப்படின்னா சிறிய எண் என்னது இதுல? b தான் சின்ன நம்பர். ஏன்னா மைனஸ் bன்னு போட்டிருக்கோமா? அப்ப b தான் சின்ன நம்பர். அப்ப b கண்டுபிடிக்கலாமா? அப்ப a கேன்சல் பண்ணுங்க. அடையாளத்தை மாத்தணும் அப்படின்னா எனக்கு a கேன்சல் ஆகிரும். 2b equal to உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் இங்க? சோ 2b equal to 0, 7ல 4 போனா 3. அப்போ b யோட வேல்யூ 15. 30/2 15ன்னு கிடைக்குமா? இது ஃபார்முலா மெத்தடு. இப்போ புக்ல பாத்தீங்கன்னா அவங்க ஃபார்முலா மெத்தட்ல இந்த மாதிரி சால்வ் பண்ணிருப்பாங்க. நாம எக்ஸாம் அப்ரோச் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடுன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். 900ன்னு யோசிக்க வேண்டாம். 16 90ன்னு தெரியும். கழிச்சா 45 வரணும். அப்ப இது 60 40 15ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 900ம் வந்துரும் 45 வந்துரும். சின்ன நம்பர் 15ன்னு பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். உங்களுக்கு அந்த மாதிரி திங்க் பண்ண தெரியலனா இந்த மாதிரி ஃபார்முலா படியும் நீங்க போகலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Sum of 70,000 amounts to 74,263 in X years under compound interest. Compounded annually at 3% per annum. Find X. பேங்க்ல 70,000 ரூபாய் போட்டிருக்கேன். எனக்கு பேங்க் வந்து 3% வந்து வருஷத்துக்கு 3% கூட்டு வட்டி போடுறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து போடுறாங்க. நான் 3 வருஷம் கழிச்சு எத்தனை வருஷம் கழிச்சு பாக்கேனா ஒரு வருஷத்துக்கு 3% போடுறாங்க. எக்ஸ் இயர்ஸ் வந்து போட்டிருக்கேன். இந்த எக்ஸ் இயர்ஸ் கழிச்சு நான் போய் பார்க்கும்போது என் கையில நான் போட்ட 70,000 ரூபாய் பிளஸ் அவங்க ஒரு வட்டி 4,263 சேர்த்து 74,263 என் கையில தர்றாங்க. அப்ப நான் எத்தனை வருஷம் பேங்க்ல அந்த 70,000 போட்டிருப்பேன்? இதான் கொஸ்டின். 70,000 ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கேன். 3% வட்டி வருஷத்துக்கு போடுறாங்க. அப்படி போடும்போது இவ்வளவு காசு கிடைச்சதுன்னா எத்தனை வருஷம் பேங்க்ல அந்த காசை போட்டிருப்பேன்? ஓகே, அப்ப இது என்னது? இது என்னது? பிரின்சிபல். 70,000 ரூபாய் நான் போட்டிருக்கேன்னா இது பிரின்சிபல், இது அமௌண்ட். அப்ப அமௌண்ட் பை பிரின்சிபல்னு எழுதிக்கோங்க. அமௌண்ட் எவ்வளவு? 74,263 டிவைடட் பை பிரின்சிபல் எவ்வளவு? 70,000. ஓகே, சோ இதை கட் பண்ணலாமா? கட் பண்ணோம் அப்படின்னா எதுல கட் பண்ணலாம்? ஏழ வாய்ப்பாடுல கட் பண்ணலாம், அப்படிதானே? சோ இதை வந்து ரவுண்டா நான் மாத்தணும். ஏதாவது ஒரு ஸ்கொயர் நம்பரோ கியூப் நம்பருக்கோ மாத்தணும். அதனால இது 7ஆல கட் ஆகுற மாதிரி இருக்கும். இங்க முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதால கட் ஆகுற மாதிரி இருக்கும். அப்ப 7ஆல கட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு a by p என்ன கிடைக்கும்? 10 7 70. சோ 10,000ன்னு கிடைச்சிரும். இது வந்து 1 7 7. சோ திருப்பி 4 வகுக்க முடியாது, 0 போட்டுக்கலாம். 6 7 42. திருப்பி 63 வகுக்க முடியாது, 6 வகுக்க முடியாது, 0 போட்டுட்டு 63 எடுத்துக்கலாம். 9 7 63. இந்த வகுத்தல் தெரியணும். அதாவது 7 டிவைடட் பை 7. சோ 1 ஆகிரும். 4 வந்து 7ஆல வகுக்க முடியாது. அதனால 0 போட்டுட்டு பக்கத்துல உள்ள நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும். ஓகே, அப்ப என்ன கிடைக்கும்? அமௌண்ட் வந்து 10,609 பார்ட், பிரின்சிபல் வந்து 10,000ங்கிற மாதிரி கிடைச்சிருது. இப்போ நல்லா பாருங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, சோ இங்க என்ன இருக்கு? 3% இருக்கு. இந்த 3% எப்படி எழுதலாம்? 3/100ன்னு எழுதலாம். அப்ப பேங்க்ல 100 ரூபாய் போட்டேன் அப்படின்னா எனக்கு வட்டி வந்து 3 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்ப அமௌண்ட் எவ்வளவு கிடைக்கும்? 103 பார்ட் வந்து கிடைக்கும். ஓகே, சோ இது வந்து எத்தனை பார்ட்? பிரின்சிபல் வந்து 100 பார்ட். ஓகேவா? பிரின்சிபல் வந்து 100 பார்ட். அப்ப அமௌண்ட் பிரின்சிபல்னு எழுதிடலாமா? கொடுத்திருக்க பெர்சன்டேஜை எப்படி எழுதலாம்? 3% வட்டினா 3/100. அப்ப 100 ரூபாய் பேங்க்ல போட்டேன்னா 3 ரூபாய் வட்டி. அப்ப அமௌண்ட் எவ்வளவு? 100 ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கேன், 3 ரூபாய் வட்டி. அப்ப அமௌண்ட் எவ்வளவு? 100 + 3 103 வந்து அமௌண்ட், பிரின்சிபல் வந்து 100. அப்ப அமௌண்ட் பிரின்சிபலோட ரேஷியோ 103/100ன்னு கிடைச்சிருது. இங்க ரூபாயில எனக்கு கிடைச்சிருது. இங்க எனக்கு இது ரேஷியோன்னு வச்சுக்கோங்க. ரேஷியோல கிடைச்சிருது. இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாமா? அப்ப 103/100 ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 10,609 டிவைடட் பை 10,000. இதுக்கு ஈக்குவலா இருக்குமா? இதை எப்படி எழுதலாம்? இது 100ஓட ஸ்கொயர். 10,000ங்கிறது 100ஓட ஸ்கொயரா? கண்டிப்பா இது கீழே இருக்கிறது இதோட ஸ்கொயரா இருந்துச்சுன்னா மேல இருக்கிறதோட ஸ்கொயரா தான் இது இருக்கும். அதாவது 103/100 ஈக்குவல் டு
103/100 the whole squareன்னு இதை எழுதலாம். ஓகே, ஏன்னா 100ஓட ஸ்கொயர் இங்க 10,000 வந்துருச்சு. கண்டிப்பா இதோட ஸ்கொயர் தான் இங்க வந்திருக்கும். அப்ப நாம இதை ஸ்கொயர்னு எழுதிடலாமா? அப்ப இங்க மேல என்ன நம்பர் வந்திருக்கு? 2 வந்திருக்கா? அப்ப எத்தனை வருஷம் பேங்க்ல போட்டிருக்கோம் அப்படின்னா 2 வருஷம். 2 வருஷங்கிறது ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல பாருங்க, 25,200 is invested at simple interest rate of 6% per annum for 4 years. Find the interest earned. 25,500 அசல் வந்து எவ்வளவு அப்படின்னா 25,500. அசலை வந்து 100% எடுத்துக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு போடுறாங்க? வட்டி வந்து 6% வட்டி ஒரு வருஷத்துக்கு. அப்ப 4 வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி போடுவாங்க? ஒரு வருஷத்துக்கு 6%னா 4 வருஷத்துக்கு எவ்வளவு போடுவாங்க? 24% வந்து வட்டி போடுவாங்க. ஓகேவா? அப்போ முதலீடு செய்யப்பட்டால் பெறப்படும் தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அசல் வந்து எவ்வளவு? 25,200. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீம் வந்து டெஸ்டா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ அதனாலதான் இந்த ஃபார்மட் எல்லாமே வச்சு இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, அப்ப அசல் வந்து எவ்வளவு? 25,200. அசல் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ்? 100%. ஒரு வருஷத்துக்கு 6%னா 4 வருஷம் கழிச்சு எவ்வளவு ரூபாய் தருவாங்க? 24% வட்டி தருவாங்க. அப்ப 100% 25,200னா 1% என்ன வரும்? 20 கட் ஆகிரும். 252ன்னு கிடைக்கும். எனக்கு எத்தனை பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்? வட்டி எவ்வளவு கிடைக்கி? 24%. அப்போ 1% 252னா 24% எனக்கு என்ன வரும்? 24 into 252. அப்ப யூனிட் டிஜிட் பாருங்க, 4 into 2 8ல முடியணும். 8ல முடிகிறது ஆப்ஷன் சி தான். இதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். எக்ஸாம்ல பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். என்ன சொல்லலாம்? என்ன செய்யலாம்? 25,200 100% 25,200. 1% என்ன வரும்? இந்த 2 0 கட் ஆகிரும். அப்போ 1% 252. ஒரு வருஷத்துக்கு 6%. அப்ப 4 வருஷத்துக்கு 24%. அப்ப எனக்கு என்ன வரும்? 252 into 24ன்னு போடும்போது யூனிட் டிஜிட் வச்சு பார்க்கும்போது 4 2 8. 8ல முடியும். 8ல முடிகிறது ஆப்ஷன் சி. இதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். உட்கார்ந்து டிரைவ் பண்ணிட்டுலாம் இருக்க வேண்டாம். பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின்ல பாருங்க, A and B can do a piece of work in 12 days, 36 days respectively. Both work for 4 days and then A leaves. How long will B take to complete the remaining work? A மற்றும் B ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க. A 12 நாள்ல ஒரு வேலையை முடிப்பான். B 36 நாள்ல வேலையை முடிப்பான். ஓகேவா? அப்ப இது ரெண்டுக்கும் எப்பவும் போல LCM எடுத்தோம்னா 36 நமக்கு LCM கிடைக்கும். இதுதான் மொத்த வேலை, டோட்டல் ஒர்க். 12 36 மாத்தனா 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். நீங்க பிகினரா இருக்கீங்க, உங்களுக்கு பேசிக் தெரியலனா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு பேசிக்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. இங்க 36 இருக்கு. அப்ப எதால மல்டிப்ளை பண்ணணும்? 1ஆல மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து எஃபிசியன்சி, திறன். ஏயோட திறமை எவ்வளவு அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 கேக் பண்ணுவான். பியோட திறமை எவ்வளவுனா ஒரு நாளைக்கு 1 கேக் பண்ணுவான். ஓகேவா? இப்ப கதை இங்க இருந்தா ஆரம்பிக்கு. 2 பேரும் சேர்ந்து 4 நாட்கள் வேலை செய்த பிறகு, அப்போ ஒரு 4 நாள் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நாள் ஏ வர்றான். எத்தனை கேக் பண்ணுவான்? 3 கேக் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் நாள் A plus B 2 பேரும் சேர்ந்து தானே வேலை பார்க்கறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தா எத்தனை கேக் பண்ணுவாங்க? 3 + 1 4 கேக் பண்ணுவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்தா 4 கேக் பண்ணுவாங்க. அப்ப எத்தனை நாள் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க? 4 நாள் வேலை பார்க்கறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 4 கேக்னா 4 நாளைக்கு எத்தனை கேக் பண்ணுவாங்க? 16 கேக் பண்ணுவாங்க. டோட்டல் டார்கெட் எவ்வளவு? 36 கேக் பண்ணணும். அப்போ 36 - 16 மீதி எத்தனை கேக் இருக்கும்? 20 கேக் இருக்கும். ஓகேவா? அப்ப 2 பேரும் சேர்ந்து 4 நாள் வேலை செஞ்ச பிறகு ஏ வேலையை விட்டு போயிடுறான். மீதி இருக்க வேலைய பி மட்டும் தான் பார்க்கறான். அப்போ பி மட்டும் மீதி இருக்கிற வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? இதான் கொஸ்டின். ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 4 கேக் பண்ணுவாங்க. 4 நாள் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறதுனால 16 கேக்கு. மொத்தம் 36 கேக்கு. அந்த 36ல 16 போயிருச்சுன்னா மீதி 20 கேக் இருக்கும். இந்த மீதி இருக்க வேலையை யார் பார்க்கறா? பி பார்க்கறான். பியோட திறமை எவ்வளவு? ஒரு நாளைக்கு 1 கேக் தான் பண்ணுவான். அப்ப 20 கேக் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 20/1 20 days. 20 daysங்கிறது ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல பாருங்க, 3 numbers are in the ratio 3:2:13 and their LCM இது அப்படின்னா HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 எண்களோட விகிதம். ஃபர்ஸ்ட் நம்பர் 3 ஏன் இருக்கு, ரெண்டாவது நம்பர் 2 ஏன் இருக்கு, மூணாவது நம்பர் 13 ஏன் இருக்கு. அவற்றின் மீச்சிமா வந்து LCM வந்து பாத்தீங்க அப்படின்னா
6318. அதோட HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப என்ன பண்ணலாம்? இதுக்கு LCM எடுத்தா என்ன கிடைக்கும்? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிக் குடுத்தேன். 3A, 2A, 13A. எல்லாத்துலயும் A காமனா இருக்கு. அப்ப இத LCM-ஆ வெளிய எடுத்துறலாம். அப்ப 3, 2, 13. அப்ப எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 13, 2 26, 26, 3 78. அப்ப LCM வந்து என்ன கிடைக்கும்? 78 Aன்னு கிடைக்கும். அப்ப LCM வந்து 78 Aன்னு கிடைச்சிருது. கொஸ்டின்ல LCM வந்து 6318ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 78A = 6318. இதுல இருந்து A யோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6318 டிவைடட் பை 78ன்னு கிடைக்கும். ஓகே. இப்ப கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணா 78 8 தடவ போகுமா? 8 8 64, 56, 56 4 60. ரைட் தானே? சோ அப்போ இங்க வந்து 8 டைம்ஸ் போகும். சோ திருப்பி 7 மிச்சம் இருக்கும். சோ என்ன வரும்? ஒரு 78 78. சோ 81ன்னு கிடைக்கும். அப்ப A யோட வேல்யூ என்ன கிடைச்சிருது? 81ன்னு கிடைச்சிருது. இப்ப அந்த டானா வகுத்தலுக்கு இந்த பக்கம் இதுக்கு இங்க இருக்கு பாத்தீங்களா? இதுதான் உங்களுக்கு என்னது? HCF. இந்த 3 நம்பர்லயும் காமனா என்ன இருக்கோ அதுதான் HCF. 3லயுமே A தான் காமனா இருக்கு. அப்ப A தான் HCFன்னு சொல்லிரலாம். A யோட வேல்யூ 81. அப்ப 81 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். எவ்ளோ ஈஸியான கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கண்டிப்பா இந்த ஷிஃப்ட் எல்லாம் எழுதுனவங்க 30 கொஸ்டினுமே என்ன பண்ணியிருக்கலாம்? அட்டெண்ட் பண்ணியிருக்கலாம். குரூப் டில உங்க டார்கெட் மேத்ஸ்ல 25 கொஸ்டின், ரீசனிங்ல வந்து 30 கொஸ்டின். இது ரெண்டுலயும் 55க்கு 55 எடுக்கக்கூடிய அளவுக்கு டார்கெட் வச்சுக்கோங்க. சயின்ஸ்ல ஒரு 20ல இருந்து 22 கொஸ்டினாவது அட்டெண்ட் பண்ணுங்க. ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 13ல இருந்து 15 கொஸ்டின் டார்கெட் வச்சுக்கோங்க. சோ இப்படி வைக்கும்போது இது 55, இதுல ஒரு 20 மினிமம் போட்டுறலாம். இதுல ஒரு 13 போட்டுறலாம். சோ அப்போ ஓவராலா உங்களோட ஸ்கோர் வந்து குரூப் டில 88 90 தொற்றும். ஓகேவா? சோ அதனால இந்த மாரி டார்கெட் வச்சு படிங்க. வேற வழியே இல்ல. கட் ஆஃப்லாம் ஹையா வர்றதுனால இந்த மாரி டார்கெட் வச்சு நம்ம வந்து எய்ம் பண்ணி படிச்சா மட்டும் தான் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேம் அப்கமிங்ல வரக்கூடிய எக்ஸாம்ஸை நான் படிக்க போறேன். நான் ஒரு பிகினரா இருக்கேன். ரயில்வே எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும். எஸ்எஸ்சி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும். எனக்கு எந்த மெட்டீரியலுமே இல்லங்கிற ஸ்டூடெண்ட் பெஸ்டான கோர்ஸ் எது அப்படின்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ். இதுல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. பேசிக்ல இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிருவோம். வீக்லி பிளான் கொடுத்துருவோம். வீக்லி டெஸ்ட் கொடுத்துருவோம். சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். இது மட்டுமே போதும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். அது மாதிரி நான் சொல்லிட்டேன். குரூப் டி போற ஸ்டூடெண்ட்டுக்கு ஆல் இன் ஒன்னுக்கு 2499 நீங்க வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். 999 மட்டும் பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். குரூப் டி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கூட இந்த வேலிடிட்டியை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? லைஃப் டைமா மாத்திக்கலாம். கரண்ட் அஃபேர் கடைசி 8 மாசத்தோடது படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட ஃபீஸ் வந்து 999 லைஃப் டைமுக்கு. ஆனா இப்போ குரூப் டிக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. வரக்கூடிய சண்டே 19/7/2026 நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஸ்டேட் லெவல் மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். இது ஃப்ரீ லைவ் டெஸ்ட் தான். இந்த டெஸ்ட்டை லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அட்டன் பண்ணிக்கலாம். எல்லாருமே இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்க. எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அந்த லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. திருப்பியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.